அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நமது வாழ்வை புரட்டி போடக்கூடிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய 2 விதமான வஜீஃபாக்களை தான் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம வியாழக்கிழமையில் இருக்கோம். எப்போவுமே வியாழக்கிழமையில் சிறந்த அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு துஆ கபூலாகக்கூடிய நேரம் நமக்கு தொடங்கிடுது. இன்று தொடங்கி ஜுமா முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த நேரம் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நம்ம சிறந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லாக பலன் கொடுக்கும். எனவே இந்த வியாழக்கிழமையில் நம்ம ஒரு மிகச்சிறப்பான 2 அமல்களை செய்கிறோம். 2 அமல்களில் உங்களுக்கு எந்த அமல் செய்ய முடியுதோ செய்யுங்க, அல்லது 2ஐயுமே நான் செய்கிறேன், என்னோட தேவை ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் 2ஐயுமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களோட தேவைகளை நீங்கள் எழுதி கூட வச்சு இந்த 2 நாள் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு நீங்கள் நியத்து வைங்க. அல்லாஹ்வே எனக்கு இத்தனை தேவைகள் இருக்குது, எனக்கு அனைத்தையுமே கபூலாக்கி கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த சிறந்த அமல் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு அமலை நீங்கள் எல்லோருமே செஞ்சு பாருங்கள். இந்த 2 அமலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவைக்கு இதை கையில் எடுங்க. இதை நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது ஜுமா முடிவதற்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கு மக்ரிப்லையும் நாளை ஜுமாவுடைய மக்ரிப்லையும் செய்யக்கூடிய ஒரு அமலை நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல சுத்தமாக நம்ம குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு ஒரு சுத்தமான ஒரு இடத்துல நம்ம 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழணும். நம்ம எந்த சூறாக்கள் வேணும்னாலும் ஓதி தொழுதுக்கலாம். இந்த அமல் முடிகிற வரைக்கும் நம்ம தனிமையில் தான் இருக்கணும். யார்கிட்டையும் நம்ம பேசக்கூடாது. 2 ரக்காத் தொழுகையை முடிச்சுட்டு சூரா ஃபாத்திஹா, சூரா ஆல இம்ரானில் உள்ள கடைசி வசனத்தில் வரக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வ சாபிரு வ ராபித்து வத்தக்குல்லாஹ வலல்லக்கும் துஃப்லிஹூன் என்ற இந்த ஆயத்தையும் ஆயத்துல் குர்ஷியையும் சூரா இஹ்லாஸையும் சூரா கத்ரையும் ஒவ்வொரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு அல்லாஹினுடைய சிறந்த 7 திருநாமங்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் 10 முறை ஓதணும். அந்த திருநாமங்கள் என்ன அப்படின்னா யா கதீமு, யா காயிமு, யா தாயிமு, யா ஹையு, யா கையூமு, யா ஃபர்து, யா சமது. இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் 10 முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை, விருப்பங்களை, ஆசைகளை, அவசர தேவைகளை அனைத்தையுமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கி தந்துடுவான். ஒரே இருப்பில் இது நமக்கு கபூலாகக்கூடிய ஒரு அமல். இது பல ஆலிம்கள் பின்பற்றிய, பல பெரியோர்கள் பின்பற்றிய ஒரு சிறந்த அமல், அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த ஒரு அமலை இன்றைக்கு மக்ரிபில் நீங்கள் ஒரு முறை முடிச்சுக்கோங்க. நாளை ஜுமாவுடைய மக்ரிபில் நீங்கள் ஒரு முறை இதை முடிச்சுக்கோங்க. அதாவது இன்றைக்கு ஒரு முறை, நாளைக்கு ஒரு முறை, 2 நாள் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரே நாளையே நிச்சயம் பலன் கிடைச்சிரும். ஆனாலும் இந்த 2 நாளுமே நமக்கு மகத்தான நாள் தான், மகத்தான நேரங்களில் தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நேரத்தில் கிடைக்காவிட்டால் கூட அடுத்த நேர தொழுகையில் நமக்கு நிச்சயம் கிடைச்சிரும். அதனால் இந்த 2 நாளையுமே நீங்கள் பயன்படுத்துங்க. அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்த ஒரு அமல் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மக்ரிப்லேருந்து நீங்கள் தொடங்கி நாளை மக்ரிப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் 41 முறை ஓதணும். இடைவிடாமல் ஓதணும். இந்த 2வது திக்ரு நீங்கள் பீரியட்ஸ் டயத்தில் கூட ஓதலாம். நான் முதல்ல சொன்ன இந்த ஒரு அமல் பீரியட்ஸ் டயத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா தொழுகை இருக்குது, சூறாக்கள் இருக்குது, அதனால் நம்ம இதை செய்யக்கூடாது. அந்த 2வது வஜீஃபா கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே செய்யலாம். இன்னும் இந்த திக்ரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் இந்த கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் போய் பாருங்கள். இன்னும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கும். இன்னும் அவங்களுடைய நசீபையே மாற்றி அமைக்கும். உங்களோட விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தைகள் தான். நீங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கீங்க,
ரூபா பணம் கூட கிடையாது உங்ககிட்ட அப்படின்னா இந்த ஒரு திக்ர் போதுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அல்லாஹ் உடனே கபூலாக்கணும், உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் ஆசைகள் இருக்குது அப்படின்னா இந்த திக்ர் உங்களுக்கு போதும். நீங்கள் செல்வ செழிப்போட வாழணும், வசதி வாய்ப்போட கண்ணியத்தோட மரியாதையோட வாழணும் அப்படின்னா இந்த திக்ர் உங்களுக்கு போதும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு திக்ருன்னு தான் நான் சொல்வேன். இந்த திக்ரினுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதை நான் வல்லமையாக நான் ஓதிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்தாலா எனக்கு பல நல்ல செய்திகளை எனக்கு கொடுத்துட்டு வர்றான். என்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் பூர்த்தியாக்கிட்டு வர்றான். இதை நீங்கள் ஓதி பாருங்க. இன்று தொடங்கி நாளை ஜுமாவுடைய மக்ரிப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இடைவிடாமல் ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த அளவு அதிசயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த திக்ரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப வீட்டில் கஷ்டம், வறுமையில் இருக்காங்க. அவங்களுடைய சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல நாட்களாக அவங்க வீட்டில் அடுப்பு எரியலை, அதாவது உணவே கிடையாது. இந்த சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னோட மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் தந்தையார்கிட்ட ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களும் வர்றாங்க. வரும்போதே ஒரே யோசனை என்னென்னா, முதல்ல ஏற்கனவே ஒரு அடிமையை அவங்க வாங்கலான்னு வரும்போது நபி அவங்க சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி தாட்டிடுவாங்க. அதனால் இப்போவும் நமக்கு ஏதாவது திக்ரை சொல்லி தாட்டிட்டா நம்ம என்ன செய்யறதா அப்படின்னு யோசனையோடவே போகிறாங்க. நபிகளார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நபிகளார் வீட்டில் இல்லை. அவங்க பஹ்ரைன்லேருந்து நிறைய பரிசு பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க. அதை சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்கவுங்க எடுத்துட்ருக்காங்க. அதில் நிறைய உணவுப் பொருட்கள், நிறைய ஆடைகள், இன்னும் நிறைய தேவையான வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை எல்லாமே பிரித்து எடுத்துட்ருக்காங்க. நபிகளார் வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட நான் வந்தேன் அடிமையை கேட்குறதுக்காக. நீங்கள் அப்போ திக்ரு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க. அது எல்லாமே மலக்குமார்கள் ஓதக்கூடிய திக்ரு, அவங்களுடைய உணவு. எனக்கு உணவு வேணும். இப்போது என்னுடைய குடும்பம் பசியோடு இருக்குது. என்னுடைய பசியை போக்குறதுக்கு எனக்கு ஏதாவது பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஹ்ரைன்லேருந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கு இல்லையா, அதில் சிறிதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபிகளார் மனதுக்குள்ளேயே ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னுடைய பொண்ணிற்கு இந்த ஒரு நிலைமையா, பொருட்களை விரும்பக்கூடிய அளவுக்கு என்னுடைய பொண்ணினுடைய மனசு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோட அவங்க தன்னோட மகள்கிட்ட கேட்குறாங்க, அம்மா ஃபாத்திமா, அந்த பொருள் வேணுமா, இல்லை அதை விட சிறந்ததை நான் உனக்கு கற்றுத்தரவா அப்படின்னு. அதை விட சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நபிகளார் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லி எந்த தேவையை கேட்டாலும் அந்த ரப்பு நிறைவேற்றி தருவான். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வேணுமா அல்லது இந்த பொருட்கள் வேணுமான்னு கேட்டாங்களாம். ஏன்னா இந்த பொருள் உங்ககிட்ட எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த தேவைகளை போக்க முடியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரு எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பொருள் வேணாம், எனக்கு அந்த திக்ரை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போதான் நபிகளார் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதை தன்னோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் அவங்க ஓதியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அதுதான் யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யாதல் குவத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த ஒரு வார்த்தைகளை யார் ஓதி எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த திக்ரு போதும். ஏன்னா இது தேவைகளை நிறைவேற்றக்கூடியது, நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்தக்கூடியது, அல்லாஹ்வினுடைய அன்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்னும் இதை சொல்லிட்டு நம்மளோட நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு நடக்கிறது எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். எனவே உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு திக்ரை நீங்கள் கைவிட்றாதீங்க. இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் சொல்லக்கூடிய 2 வஜீஃபாக்களுமே ரொம்ப சக்தி மிகுந்தது. அதில் ஒன்று
இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகும் நாளை மக்ரீபுக்கு பிறகும் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இந்த 2வது திக்ரு நீங்கள் இன்றைக்கு மக்ரீபில் தொடங்கி இன்றைக்கு மக்ரீப், இஷா, நாளை ஃபஜர், லுஹர், அசர், மக்ரீப் வரைக்கும் நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகும் 41 முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். அந்தளவு உங்களோட சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் மாற்றிக்கிட்டே வருவான். கண்டிப்பாக இது எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபா. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வஜீஃபாக்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருமே இந்த சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்கி அவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.